வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து டிஎன் டெட் பேப்பர் டு சைல்டு டெவலப்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம அடுத்த பார்க்க போகிற யூனிட் என்ன அப்படின்னா யூனிட் 6 ஆளுமை அப்படிங்கிற ஹெட்டிங்லேருந்து பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு சொல்லி பாருங்கள். சிக்மெண்ட் ஃப்ராய்டின் உளப்பாலுக்க வளர்ச்சி நிலையில் பாலுறுப்பு நிலை என்பது எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே 12 to 18, 13 to 18, 15 to 18, 16 to 19 இந்த மாதிரி இருக்குது. நம்மளோட சிலபஸில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 6 to 11 தான் நம்மளோட ஏஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சைல்டை எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது, அவங்களோட சைக்காலஜி ரிலேட்டடாக அவங்களை எப்படி ட்ரெயின் பண்ணுறதுங்க மாதிரி தான் நம்ம சிலபஸில் இருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு ஆப்ஷன்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த கொஷின் என்ன மாதிரியான பேட்டர்னில் அவங்க எடுத்திருப்பாங்கன்னா, இந்த ஆத்தர் வந்து இன்னொரு ஆத்தரோட சோதனைக்கு உட்படுத்தி செயல்படுத்தப்பட்ட ஒரு அந்த ஆராய்ச்சியோட முடிவை எடுத்து இவங்களும் அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இவங்களோட சோதனை லெவல் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸில் நமக்கு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 12 to 18 வயதில் இந்த நிலை வந்து இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததான் இரண்டாவது கேள்வி பாருங்கள். கிரட்சுமரின் ஆளுமை வகைப்பாட்டில் சுறுசுறுப்பு, நல்லதையே எதிர்பார்த்தல், இணங்கி செய்தல் போன்ற வகைப்பாடு உடையவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், கிரட்சுமர் அப்படிங்கிறது ஒரு ஆத்தரோட நேம். அவர் வந்து ஆளுமை அப்படிங்கிற வகைப்பாட்டில் ஒரு குழந்தை வந்து எப்படி இருக்கும்னு சொல்கிறாருன்னா சுறுசுறுப்பாக இருக்கும், நல்லதை மட்டும்தான் எதிர்பார்க்கும், நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு உடன்பட்டு சரின்னு சொல்லி செய்யும். இந்த மாதிரியான வகைப்பாட்டில் இருக்கவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சீரற்ற, சீரான, சம, நீட்சி, ஏ மற்றும் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா சீரான. எதனால் சம நீட்சி அப்படிங்கிறது வரல, நீட்சிங்கிறது டாபிக் வந்து எதுக்குள்ளே வரும் அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்க ஹெட்டிங்ஸில் வளர்ச்சி அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நமக்கு நீட்சிங்கிற விஷயம் வரும். ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக்ஸ் என்ன அப்படின்னா ஆளுமை அப்படிங்கிற டாபிக். ஓகேவா? ஸோ அடுத்ததாக தேர்டு கொஸ்டின் பாருங்கள். முதல் மின்னசோட்டா பலவாளுமை பண்புகள் பற்றிய பட்டியலில் இடம்பெற்ற மொத்த உருப்படிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல் மின்னசோட்டா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் டிஎன் டெட்டில் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கூட இருந்திருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? முதல் மின்னசோட்டா பல வாளுமை பண்புகளோட பட்டியலில் இடம்பெற்ற மொத்த உருப்படிகளோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 550. ஆன்சர் என்ன அப்படின்னா 550. இந்த கொஷின்லாம் டிஎன் டெட்டில் ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். ஸோ ஆளுமை டாப்பிக்கில் இந்த கொஷின் நம்ம நிறைய தடவை பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். இது நம்ம ஆல்ரெடி ஒரு யூனிட்டில் பார்த்துருக்கோம் இந்த கேள்வி. இந்த 4வது கேள்வியை பார்த்த உடனே யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுதோ ஜஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஆன்மாவின் இயல்புகள் என்று நூலை எழுதியவர் யார்? ஆல்ரெடி இந்த கொஷின் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஆன்சர் என்ன அப்படின்னா 4th ஏ அரிஸ்டாட்டில். ஓகேவா? அடுத்ததான் 5வது கேள்வி பாருங்கள். ஆளுமையை அளவிட உதவும் ஒரு புறவய முறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு ஆளுமை ஒரு பர்சனாலிட்டியை நம்ம ஒரு பர்சனுக்கு அளவிடுறோம், இவங்களோட லெவல் என்ன லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்கான புறவய முறை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சுயசரிதை முறை, சுய மதிப்பீட்டு முறை, தர அளவுகோல் முறை, ஆளுமை பட்டியல்கள். எப்போவுமே ஆளுமையை அளவிட ஆளுமை பட்டியல்கள் நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? ஸோ சுயசரிதைங்கிறது அவங்களோட வரலாறு ரிலேட்டடாக. சுய மதிப்பீடு இது செல்ஃபாக நம்மளே பார்த்துக்கிறது. ஸோ இதுவும் ஆன்சரில் வராது. ஆன்சர் என்ன அப்படின்னா தர அளவுகோல் முறை. ஓகேவா? அடுத்ததான் 6th கொஸ்டின் பாருங்கள். ஸோ நிறைய யூனிட்ஸில் வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்து பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. நிறைய பேர் நிறைய டவுட் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக நம்ம ரெஃபர் பண்ணுறது எஸ்கே மங்கள் புக் அண்டு நம்மளோட டிஎன் டெட்டோட நோட்ஸும் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த நோட்ஸு எஸ்கே மங்கள் புக்கு, அதுக்கு போக நாகராஜன் அவர்களோட புக்கு. ஸோ இந்த 2 புக்கையும் ரெஃபர் பண்ணி தான் நம்மளோட கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கொஸ்டினை அப்படியே டைப் பண்ணி கூகுள் ஏஐயில் தேடுறீங்க. ஸோ கூகுள் ஏஐ எல்லாத்துக்கும் சரியான பதில் கொடுக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு தமிழ் கேள்வியை கூகுள் ஏஐயில் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சரியான ஆன்சர் வருமானு பாருங்கள். மொதல் டைம் பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும், 2வது டைம் பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் இருக்க கமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் அப்படி தான் கொடுக்குறீங்க. கூகுள் ஏஐ பார்த்துட்டு இதுக்கான கேள்வி தவறு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி புக்ஸு ரெஃபர் பண்ணி தான் நம்ம இதை பண்ணுறோம். எஸ்கே மங்கள் புக்கு, நாகராஜன் புக்கு. ஸோ நீங்கள் வேணும்னா அதில் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தவறு அப்படின்னா நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். தவறு அப்படிங்கிறது இயல்பாக எல்லாருடைய மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லோரும் பர்ஃபெக்டாக
பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். ஏன்னா நீங்களும் அதை படிக்கிறீங்க அப்படி தானே. ஸோ நீங்கள் தவறாக படிக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இப்போ இதை சொல்கிறது கூட. ஓகேவா? ஸோ அடுத்ததாக 6th கொஸ்டின் பாருங்கள். ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகளுள் பின்வருவனவற்றுள் எது சமூக காரணி அல்ல? ஓகேவா? கொஸ்டினை தெளிவாக பாருங்க. ஆளுமையை தீர்மானிக்கக்கூடிய காரணி கொடுத்துருக்கோம் கீழே. அதில் எது சமூக காரணியாக இருக்காது அப்படின்னு. சமூகம் சொல்லும்போது அதில் பள்ளிக்கூடம் வந்துடும், வீடு வந்துடும், குடும்பமும் வந்துடும். அப்போ நுண்ணறிவு அப்படிங்கிறது வராது. ஓகேவா? ஸோ 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டி. ஏன்னா அல்ல எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் டின்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக 7வது கேள்வி பாருங்கள். இந்த கேள்விலாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நிச்சயமாக நமக்கு 2லேருந்து 3 ஆத்தர்ஸ் என்ன புக் எழுதுனாங்கன்னு கேட்க நிறைய வாய்ப்பு உண்டு. கனவுகளின் விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? கனவுகளின் விளக்கம் யார் அப்படின்னா சிக்மெண்ட் ஃப்ராய்டு. ஓகேவா? கனவுகளின் விளக்கம் அப்படிங்கிற நூலை எழுதினது யார் அப்படின்னா சிக்மெண்ட் ஃப்ராய்டு. அடுத்ததான் 8வது கேள்வி பாருங்க. இதுதான் நான் சொன்னேன், நம்ம டிஆர்பி வந்து எப்போவுமே என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இங்கிலீஷில் இருக்கிறத அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் தமிழுக்கான பொருளை நமக்கு தந்திருக்க மாட்டாங்க. இப்போ இதை கனவுகளின் விளக்கம் அப்படிங்கிறத இப்போ ட்ரீம் எக்ஸ்பிளனேஷன் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இங்கிலீஷ் வேர்டில் சொல்கிறேன். ட்ரீம் எக்ஸ்பிளனேஷனுங்கிறது இந்த கொஸ்டினை எப்படி கேட்பாங்கன்னு பாருங்கள். ட்ரீம் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா அந்த வேர்டையும் நமக்கு தமிழ்லேயே எப்படி கொடுப்பாங்க. ஸோ நமக்கு கனவுகளின் விளக்கம்ங்கிறது அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகாது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ 8th கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ டிஆர்பி வந்து அவங்களோட பேட்டர்னே இதுதான், இந்த மாதிரி தான் இங்கிலீஷில் இருக்க விட அப்படியே தான் கொடுப்பாங்க. இட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கிலீஷில் ஐடின்னு கொடுப்போம்ல, அதுதான் இட்டுன்னு டைப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இட் அப்படிங்கிறது அடையாளம் அப்படின்னு குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகேவா? ஸோ இட் அடையாளம், ஈகோ, சூப்பர் ஈகோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லும்போது இந்த மூன்றும் இணைந்து செயல்படுவது எதில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 8th கொஸ்டினுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஒழுங்கற்ற ஆளுமை வளர்ச்சியா, இசைவான ஆளுமை வளர்ச்சியா, ஒருமைப்பாடுடைய ஆளுமை வளர்ச்சியா, எதுவுமே இல்லையா? ஓகேவா? ஸோ இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ மூன்றுமே இணைந்து செயல்படுறது இசைவான ஒரு ஆளுமைக்கான வளர்ச்சியாக இருக்கும். 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பி. ஓகேவா? அடுத்ததான் 9th கொஸ்டின் பாருங்கள். ஆளுமையை அளவிட முக அளவு முறையை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆளுமையை அளவிடுறதுக்கு முக அளவு முறை, அதாவது ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டி அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறையை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா லாம் ப்ரௌஷோ. ஓகேவா? லாம் பரோஷோ. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நேமை வந்து சைடில் ஹிண்ட் மாதிரி நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. அடுத்ததாக 10th கொஸ்டின் பாருங்கள். குழந்தைகளுக்கான இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் என்ன கொஸ்டின், என்ன சோதனை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சோதனை ரிலேட்டடில் கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். குழந்தைகளுக்கான இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ, லியோ போல்ட் பெல்லாக். ஓகேவா? லியோ போல்ட் பெல்லாக். ஓகேவா? இந்த ரெண்டு கொஸ்டினுமே கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம பார்க்காத ஒரு ஆத்தர்ஸோட நேம்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்ததாக 11வது கேள்வி பாருங்கள். மன போராட்டங்களிலிருந்து காத்துக்கொள்ள உதவும் யுத்தி எது? ஓகேவா? நிறைய பேர் மன போராட்டம்னாலே அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகேவா? அதிலிருந்து ஒரு சின்ன குழந்தைங்க, அதாவது 6th to 11 உள்ள ஏஜில் உள்ள அந்த ஸ்டூடெண்ட்ஸு எப்படி அந்த மன போராட்டங்கள்லேருந்து அவங்கள காத்துக்கொள்வாங்க, இதுக்காக அவங்களுக்கான சோதனை செய்யப்பட்ட ஒரு செயல் என்ன அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பிரச்சனை நடத்தைகள், உளவியல் நடத்தைகள், நெறிப்புறல் நடத்தைகள், தற்காப்பு நடத்தைகள். யாருக்கு மனப்போராட்டம் அவங்களே தான் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வர முடியும். ஸோ ஆன்சர் என்னென்னா டி. நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்மளுமே ஓரளவு எஜுகேஷனெல்லாம் முடிச்சுட்டுமே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே ஒருத்தவங்க கவுன்சிலிங் கொடுத்து நம்ம வெளில வர ஸ்டேஜ்லேயே நம்ம இருப்போம். நிச்சயமாக இல்லை. எப்போவுமே ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நமக்கு நம்மளே வெளிவரக்கூடிய ஒரு உணர்வு தான் அது. நம்மளே அதிலேருந்து வெளில வந்துக்கணும். ஸோ தற்காப்பு நடத்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதை அடுத்ததாக 12th கொஸ்டின் பாருங்கள். தன் தவறை மறைத்து கொண்டு பிறர் மீது பழி போடுதல் என்பது எது? ஓகேவா? தன்னோட தப்பை மறைச்சிட்டு இன்னொருத்தவங்க மீது பழி போடுதல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு பிழை அப்படின்னு சொல்லி இதில் கேட்டிருக்காங்க நமக்கு. ஆப்ஷன் ஏ பாருங்கள். காரணம் கற்பித்தல், பின்வாங்குதல், புறத்தெளிதல், வினை உருவாக்குதல். ஸோ பழி போடுதல்னு சொல்லும் போதே புறத்தெறிதல், நம்ம சொல்ல புறங்கூறுங்கள் அப்படின்னு புறங்கூறுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ரிலேட்டடாக தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க நோட்ஸில். ஸோ தன் தவறை மறைச்சிட்டு இன்னொருத்தவங்க மேலே பழி போடுறோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா புறத்தெளிதல் அப்படிங்கிறது. அடுத்ததாக 13வது கேள்வி பாருங்கள். சூப்பர் ஈகோங்கிறது எந்த வயசுலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு.
ஸோ சூப்பர் ஈகோனா நமக்கு 6 வயசுலேருந்தே இருக்குமா, ஓகேவா? இப்போ உங்களோட அக்கா பிள்ளைங்க, உங்களோட அண்ணன் பிள்ளைங்க, அல்ல உங்களோட குழந்தைகளாக கூட இருக்கட்டும், நீங்கள் பாருங்கள், உங்களோட பிள்ளைங்களோட ஏஜ் பாருங்கள். அந்த 6 வயசில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு சூப்பர் ஈகோன்னு இருக்கும். சூப்பர் ஈகோன்னா இது என்னுடைய அப்பா, இது என்னுடைய அம்மா, நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இது என்னுடைய பொருள், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஈகோங்கிறது வந்து கொஞ்சம் சிம்பிளாக நார்மலாக இருக்கும். ஆனால் சூப்பர் ஈகோங்கிறது அதை தாண்டி ஒரு விஷயமா இருக்கும். இப்போ அதிகபட்சமாக எதை சொல்லலாம்னா, உங்களுடைய முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த மிஸ்மேட்சிங்கே சூப்பர் ஈகோன்னு தான் சொல்கிறாங்க, நம்மளோட உளவியல் ரிலேட்டடாக. ஏன்னா 2வது குழந்தை பிறந்தோடனே முதல் குழந்தை மேலே அதிக அளவில் அன்பு இல்லாத காரணத்தால் அந்த முதல் குழந்தை 2வது குழந்தையை வெறுக்கும். ஸோ இதை தான் சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ நான் உளவியல் ரிலேட்டடாக உள்ள டாபிக்ஸ் தான் சொல்கிறேன், ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக பேசப்பட்டது அது, ஓகேவா? அடுத்ததாக 14th கொஸ்டின் பாருங்கள். ஆளுமை என்னும் சொல்லில் ப்ரெஷானா என்பது என்ன, ஓகேவா? இதுவுமே இங்கிலீஷ் வேர்டு அப்படி நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன ஆளுமை அப்படிங்கிற சொல்லில் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோமா? ஸோ பெர்சோனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா நடிகரால் அணியப்பட்ட முகமூடி, ஓகேவா? ஆளுமை எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் நிச்சயமாக ஒரே மாதிரி இருக்காது. வீட்டில் ஒரு முறையாகவும், பள்ளிக்கூடத்தில் ஒரு முறையாகவும், வேலை பார்க்குற இடத்துல ஒரு முறையாகவும், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு முறையாகவும் நம்ம இருப்போம். இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு முகமூடி, ஒரு ஃபேஸ் மாஸ்க் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பெர்சோனா அப்படிங்கிறது முகமூடி அப்படிங்கிற பொருளை நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 15வது கேள்வி பாருங்கள். மன முறிவு உண்டு பண்ணும் சூழ்நிலையிலிருந்து ஒருவன் விலக்கி கொள்ளும் முறை, ஓகேவா? ஒருத்தங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் சண்டை வந்து இனிமேல் இவங்ககிட்ட பேசவே வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தங்கள்ட்ட இருந்து அவங்க என்ன மாதிரி விலக்கி கொள்கிறாங்க, அந்த முறைக்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ அடக்குதல், புறத்தெளிதல், நசுக்குதல், பின்வாங்குதல். ஸோ பின்வாங்குதல் அப்படிங்கிறது தான் இதுக்கான பதில். இதே மாதிரி புறத்தெளிதல் அப்படின்னு இப்போ ஒரு 2-3 கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தோம், அது என்ன கொஸ்டின் ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 16வது கேள்வி பாருங்கள். ஒருவன் என்னிடத்தில் உடல் குறைபாடு இருந்தும் நல்ல மதிப்பெண்கள் பெறுகிறான், இந்த தற்காப்பு நடத்தைக்கு பெயர் என்ன, ஓகேவா? ஸோ தற்காப்பு நடத்தை அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை நமக்கு தெளிவாகவே 16வது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், ஒருவன் என்னிடத்தில் உடல் குறைபாடு இருந்தும் நல்ல மதிப்பெண்கள் பெறுகிறான். அவன் ரொம்ப உடல் அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நல்லா ஸ்கோர் பண்ணுறான். எதனால்? அது அவனோட தற்காப்பு நடத்தை. அவனே சரி பண்ணிக்கிறான், படிப்பின் மூலமாக அவனை சரி பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது இதுக்கான ரீசல். ஸோ இந்த தற்காப்பு நடத்தைக்கு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பகல் கனவு காணுதல்ங்கிறது தவறு. பின்வாங்குதல் நம்ம இப்போ தான் அதுக்கான டெஃபினேஷன் பார்த்தோம். ஈடு செய்தலா ஒன்றுதல்ங்கிறது கிடையாது, ஈடு செய்தல். அவனாவே அதுக்கு ஈக்குவலாக அவனோட லெவலை அவன் குறைக்காமல் வச்சுக்கணும்னு அவன் ட்ரை பண்ணி அந்த விஷயத்த செய்கிறான். ஸோ அதுக்கான ஆன்சர் ஈடு செய்தல். அடுத்ததாக 17வது கேள்வி பாருங்கள். ஒரு நரி திராட்சை பழங்களை அடையாத போது சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று கூறுவது எத்தகைய தற்காப்பு நடத்தை, ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ரீட் பண்ணும்போதே தெரியுது, தற்காப்பு நடத்தைங்கிறது என்னென்னு உங்களுக்கு இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் இப்போ பார்க்கலாம். இது வந்து நமக்கு இதே மாதிரியே டிஎன் டெட்டில் நமக்கு கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் சோதனை வர்றது, இந்த மாதிரியான தற்காப்பு நடத்தைக்கு பெயர் என்னன்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிறைய திராட்சை பழங்களை அடையாத போது, அதுக்கு அது கிடைக்காத போது சிச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான தற்காப்பு நடத்தை என்னென்னா பின்வாங்குதல் பார்த்துட்டோம், புறத்தெளிதல் பார்த்துட்டோம். நிலை மாற்றம் அப்படிங்கிறது கிடையாது, காரணம் கேட்டல், ஓகேவா? ஏன்னா சீச்சின்னு ஒரு காரணத்தை அது நமக்கு குறிப்பிடுது. ஸோ காரணம் கேட்டல் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்ததாக 18வது கேள்வி பாருங்கள். புற உலக நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கு பெறாது தனது ஒன்றியிருக்கும் மனிதன் யார்? புற உலக நிகழ்ச்சி, அதாவது மற்ற நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்கு பெறாமல் தனது ஒன்றியிருக்கும் நம்ம கூட ஒன்றியிருக்கக்கூடிய ஒரு மனிதன் யார் அப்படின்னா, அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். புறமுகனா அகமுகனா, அல்ல 2 பேருமே, அல்ல யாருமே இல்லை அப்படிங்கிட்டு இருக்காங்க. அகமுகன் அப்படிங்கிறது தான் இதுக்கான பதில், ஓகேவா? புற உலக நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கு பெறாமல் தனது ஒன்றியிருக்கும் மனிதர் யார் அப்படின்னா அகமுகன். அடுத்ததாக 19வது கேள்வி பாருங்கள். பரு உடல், கட்டுடல், நீருடல் என்ற 3 வகை உடல் வகைகளின் ஆளுமை பண்புகளை வகைப்படுத்தியவர் யார்? ஸோ இது வந்து அந்த குழந்தைகளோட உடல் வளர்ச்சி ரீதியாக உள்ள, ஏன்னா பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னா, அவங்க அணிகிற உடையில் முதற்கொண்டு அவங்களோட ஸ்டைல், வாக்கிங் ஸ்டைலு, ஸ்பீச்சு, அவங்களோட கை எக்ஸ்ப்ரெஷன், அவங்க எத்தனை ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க நடைகளில், நடக்கும்போது எத்தனை ஸ்டெப் அவங்களோட கால் வருது, அவங்களோட ஸ்லிப்பர்ஸு அவங்க கையில் வச்சுருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே சேர்த்து பார்க்குறது, அவங்களோட உடல் அமைப்பும் சேர்த்து வர்றது. ஸோ உடல் அமைப்புன்னு வந்தாலும் இந்த கொஸ்டினை நீங்கள் வளர்ச்சின்னு எடுத்துடக்கூடாது, இது வந்து ஆளுமை பண்புகளில் தான் வரும், ஓகேவா?
பருவுடல், கட்டுடல், நீருடல் என்ற 3 வகை உடல் வகைகளின் ஆளுமை பண்புகளை வகைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டால் ஷெல்டன். ஓகேவா, ஷெல்டன் அப்படிங்கிறவர் தான் அதை வகைப்படுத்தியிருப்பார். ஓகேவா, ஸோ 19வது கேள்வி முடிஞ்சுட்டு அடுத்ததாக 20வது கேள்வி. ஸோ இது வந்து உங்களுக்கான ஒரு கேள்வி தான். டிஏடி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஓகேவா, டிஏடிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் போய் டைப் பண்ணுங்க. ஸோ டிஏடி மூலம் எதனை அளவிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாட்டம் அப்படிங்கிறத நம்மளால் அளவிட முடியும். இதில் நம்ம ஆளுமைன்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா ஆளுமைங்கிற ஸ்டெப்புக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய சோதனைகள் நடைபெற்று தான் ஆளுமைங்கிற ஸ்டெப்பு வரும். ஸோ டிஏடிங்கிறது எதை அளவிடுறதுக்கு அப்படின்னா நாட்டம், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சோதனை முறையாக அது இருக்குது. அடுத்ததாக 21வது கேள்வி பாருங்கள். கேட்டலின் ஆளுமை காரணிகளோட எண்ணிக்கையத்தை. ஓகே, கேட்டலிங்கிறது நம்ம காது கேட்கலாம், அது இல்லை, இது ஒரு ஆத்தரோட நேம். ஓகேவா, ஸோ நம்ம முன்னாடி உள்ள நிறைய டாபிக்ஸில் இந்த கேட்டல் அப்படிங்கிற ஆத்தரை பார்த்துருப்போம். இது எதனால் இப்படி இருக்குன்னா, இங்கிலீஷில் அவங்க கேட்டல் அப்படின்னு இப்படி கொடுத்துருப்பாங்க. நம்ம எஸ்கே மங்கள் புக்கில் இப்படி தான் இருக்கும். நம்ம அதை தமிழ் படுத்தும் போது கேட்டல் அப்படின்னு அப்படியே நம்ம தமிழில் எழுதுகிறோம். அதனால தான் இந்த ஆத்தரோட நேமே நம்ம கேட்டல் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். ஓகேவா, ஸோ கேட்டலோட ஆளுமை காரணிகளோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 14. ஓகேவா, 14. அடுத்ததாக 22வது கேள்வி பாருங்கள். ஆளுமை என்பது ஒருவரின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு. இது வந்து ஒரு டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனை சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆளுமைங்கிறது ஒருவரோட தனித்தன்மை வாய்ந்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா கில்போர்ட். ஓகேவா, கில்போர்ட் தான் ஆளுமைங்கிறது தனித்தன்மை வாய்ந்த அமைப்புன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்ததாக பாருங்கள் 23வது கேள்வி. இதெல்லாம் டிஎன் டெட்டில் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஸோ 23வது கேள்வி கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. உள பகுப்பு கோட்பாட்டோட வேறு பெயர் என்ன? 23வது கேள்வி பாருங்கள். உள பகுப்பு கோட்பாடு. ஸோ தனிநபர் கோட்பாடுக்கு உள பகுப்புன்னு வராது. பகுத்தறிவு கோட்பாடு மேபி இருக்கலாம், ஆனால் அது இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அது இல்லை. வளர்ச்சி கோட்பாடாக தான் உள பகுப்பு கோட்பாடு அப்படின்னும் நம்ம குறிப்பிடுவோம். அடுத்ததான் 24வது கேள்வி. ஸோ நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் டிஏடிங்கிறது ஒரு சோதனை தான். ஸோ அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு பாருங்கள். டிஏடி ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சவங்க போய் கமெண்ட் பண்ணுங்கள். டிஏடி சோதனையை டெல்லியில் உள்ள எந்த அமைப்பு வெளியிட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனத்திறன், மனசாட்சி, மனசாயன், மனமயம். ஸோ இதெல்லாம் ஒரு அமைப்போட பேர் தான். ஓகேவா, ஸோ ஒரு அமைப்போட பேர் நமக்கு வெளியிட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது அப்படின்னா மனசாயன் அப்படிங்கிற அமைப்பு நமக்கு அதை வெளியிட்டிருக்கு. அடுத்ததாக 25வது கேள்வி பாருங்கள். ஹிப்போக்ரடட்ஸின் ஆளுமை பற்றிய வகைப்பாடுகளில் எப்போதும் மகிழ்வாக இருப்பவர் மற்றும் நம்பிக்கை அதிகம் உள்ளவர்களை என்ன மாதிரி குறிப்பிடுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கே இந்த கொஸ்டின் ரீட் பண்ணும்போது நிச்சயமாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஹிப்போக்ரடட்ஸோட ஆளுமை எப்போவுமே ரொம்ப அந்த அவரோட பர்சனாலிட்டி ரிலேட்டடாக அவர் சொல்லும்போது எல்லாமே எப்போவுமே சூப்பராக சொல்லியிருப்பார். எப்போதும் மகிழ்வாக இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? தூங்கு மூஞ்சியாக இருப்பாங்களா? இல்லை. அழுமூஞ்சி இல்லை. சிடுமூஞ்சி இல்லை. சிரித்த முகத்தினர். நம்மளே நார்மலாகவே ஒரு பிரச்சனை வரும்போதும் சரி, நம்ம அதிலேருந்து நம்மளால் மீளவே முடியாத போதும் அதை புன்னகைத்து கடக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளோட பிரச்சனைக்கான சொல்யூஷன் இருக்கும். ஸோ நம்ம தினமும் நம்ம ஊக்கப்படுத்தி நமக்கு நம்மளே நம்பிக்கை கொடுக்குற நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் என்னென்னா புன்னகை தான். எல்லாருக்குமே லைஃப்பில் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஸோ அது அந்த சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி நமக்கும் அது தேவையான ஒன்று. ஓகேவா, அடுத்ததாக 26வது கேள்வி பாருங்கள். குரல் வளைக்கு அருகில் உள்ள சுரப்பி எது? ஸோ இதுவும் நமக்கு ஆளுமைங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். குரல் வளைக்கு அருகில் உள்ள ஒரு சுரப்பி எதுனா தைராய்டு. குரல் வளை எங்கே இருக்குது? நமக்கு கழுத்துக்கிட்ட அதில் தான் இருக்கும். ஸோ தைராய்டு சுரப்பியும் நமக்கு அதில் தான் உபயோகப்படும். ஓகேவா, அடுத்ததான் 27வது கேள்வி பாருங்கள். ஈடு செய்தல் என்ற பொருத்த பாடச்ச நடத்தையுடன் தொடர்புடைய நோய் எது? ஈடு செய்தல்ங்கிறது என்னன்னு சொல்லி நம்ம முன்னாடியே தற்காப்பு நடத்தையில் ஒரு டெஃபினிஷனோட பார்த்தோம். ஸோ இப்போ அந்த கொஷினை ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 27வது கொஷினை இன்னொரு டைம் பாருங்கள். ஈடு செய்தல் அப்படிங்கிற பொருத்த பாடச்ச நடத்தையுடன் தொடர்புடைய நோய் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிஷோப்னியா, ஹிஸ்டீரியா, பெரோனையா, அனைத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா ஹிஸ்டீரியா அப்படிங்கிற ஒரு நோய் தான் அதுக்கு தொடர்புடைய ஒரு பொருத்த பாடச்ச தொடர்புடைய நோயாக இருக்கும். ஓகேவா, அடுத்தது 28வது கேள்வி பாருங்கள். அறிவின் வாயில் என அழைக்கப்படுவது எது? அறிவோட வாய், அறிவின் வாயில் அப்படிங்கிறது சுரப்பிகள் கண்டிப்பாக கிடையாது. நரம்பு மண்டலம் இல்லை, முதுகும் இல்லை. முதுகில் தான் நமக்கு நரம்பு மண்டலம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ புலன் உறுப்புகள் நமக்கு தேவையான அந்த 5 புலன் உறுப்புகள் தான். எல்லாருக்குமே புலன் உறுப்புகள் 5 எதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களும் போய் கமெண்ட் செக்ஷனில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா, அறிவின் வாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 புலன் உறுப்புகள் தான் நமக்கு எப்போவுமே
எல்லா ஆக்டிவிட்டீஸுக்குமே நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். 29th கொஸ்டின் பாருங்கள். இதெல்லாம் நமக்கு நிறைய தடவை டிஎன்டெட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின், ஆளுமை ரிலேட்டடில். மைத்தடம் சோதனையை பயன்படுத்தி அறிவது எது? ஓகேவா, நம்ம பார்த்துட்டு இருக்க டாப்பிக்கே ஆளுமை தான். ஸோ ஆன்சரும் ஆளுமை தான். மைத்தடம் சோதனைனாலே ஆளுமை மட்டும்தான் எடுக்கணும். ஓகேவா, ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் தெளிவாகவே பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், 30வது கேள்வி, விலங்கு நிலை மனம் என்பது. ஓகேவா, விலங்கு நிலை மனம் ஈகோவா சூப்பர் ஈகோவா ஐடி? நான் சொன்னேன்னா அப்போலே இப்போ இந்த ஆப்ஷன் பார்க்கும்போது இட்டு அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஐடின்னு தமிழில் இங்கிலீஷில் உள்ளதை அப்படி தமிழில் இருக்கிற மாதிரி பார்க்குறோம். ஓகேவா, ஆப்ஷன் டி என்னென்னா ஏஎம்ஹெச்மீன் இருக்குது. ஸோ விலங்கு நிலை மனம் எப்போ இருக்கும் அப்படின்னா ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நிலையில் இருக்கும்போது, அந்த நிலையில் இருக்கும்போது தான் விலங்கு நிலை மனம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது 6வது யூனிட். அடுத்தடுத்த யூனிட் நீங்கள் அப்டேட்டஸ்னால் பார்க்கணும் அப்படின்னா விபுதர் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு, ஸோ இன்னும் 7, 8, 9, 10 இந்த 4 யூனிட்ஸ் தான் இருக்குது. கண்டினியூஸாக நீங்கள் அப்டேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ தமிழுமே நம்மளோட யூடியூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த தமிழுமே பார்த்துக்கோங்க. எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் பாஸ் இல்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களோட மேஜர் பேப்பர் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதுவுமே தமிழுமே தெரிஞ்சுட்டு தான் உள்ளே போகணும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி நீங்கள் கூகுள் ஏஐயில் எதுவும் சர்ச் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி உங்களுக்கு கொஷின் டவுட்டுனா எஸ்கே மங்கள் அல்ல நாகராஜன் புக்கில் சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நன்றி, வணக்கம்.